வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் பானை பிரியாணி. இந்த வெஜிடபிள் பானை பிரியாணி வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் சமைக்க போகிறேங்க. ஸோ இந்த பானையில் சமைக்கும் போது நமக்கு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த அரிசியோட பக்குவம் எப்படி வரும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து முதல்ல ஒரு கட் உண்டான அளவு கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கை உண்டான அளவு புதினா நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நான் வந்து கேரட் பீன்ஸ் அந்த காய் மட்டும்தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். வேறு எதுவும் நான் இன்றைக்கி சேர்க்கலைங்க. அதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 தக்காளி மீடியம் சைஸ் உண்டான அளவு அதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து அரிசி வந்து 2 டம்ளர் உண்டான அளவு சேர்த்திருக்கேன். 1 டம்ளர் வந்து 200 கிராம், மொத்தம் 2 டம்ளருங்கும் போது 400 கிராம் உண்டான அளவு அரிசி சேர்த்திருக்கேன். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பானை சூடு ஏறினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு ஆயில் சேர்த்திக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு நம்ம நெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ அடுத்ததாக பட்டை வகைகள் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் வந்து பட்டை வந்து 4, கிராம்பு 6, ஏலக்காய் 5, கல்பாசி, ஜாதி பத்திரி 2, மராத்தி மொக்கு 1. அடுத்ததாக வந்து பிரிஞ்சி இலை இருக்குங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆயில் காய்ச்சதுக்கப்புறம் சேர்த்திடலாம். இப்போ அடுத்ததாக மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்திடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு சேர்த்திக்கலாங்க. இது இஞ்சி பூண்டு வந்து நான் இஞ்சி பாதி பூண்டு பாதி அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஷியோவில் எடுத்து நான் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடணும், அந்த வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடணும், வணக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புதினா வந்து ஒரு கையால் உண்டான புதினா இதோட சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அதோட பச்சை வாசனை போக நம்ம கலந்து விடணும். இப்போ நம்ம நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு கையளவு உண்டான கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்திக்கலாங்க. ஒரு கட்டு சேர்க்க வேண்டாம், ஒரு கையளவு சேர்த்தா போதும். அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். அடுத்ததாக வந்து 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா, அதை சேர்த்திக்குவோம். சேர்த்துட்டு நம்ம தக்காளியை வந்து நல்லா வணக்கி விட்டுறணும். தக்காளி நம்ம நல்லா வணங்கி வந்துடணுங்க. இந்த மாதிரி நம்ம வணக்கிக்கணும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, கேரட் பீன்ஸ் 1/4 கிலோ உண்டான அளவு எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து டபுள் பீன்ஸ் ராஜ்மா இது 2 100 கிராம் உண்டான அளவு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 விசில் உண்டான அளவு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்திட்டு அதோட தண்ணியும் நம்ம சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் நான் 1 by 1 சேர்த்திடலாங்க. இப்போ வந்து பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஃப்ளேவருக்காக 4 பச்சை மிளகா அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக வந்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ சேர்த்திட்டு நம்ம அதை வந்து நல்லா கலந்து விட்டுறணுங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு அது வந்து நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? பச்சை வாசனை நல்லா போக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஏற்கனவே கழிஞ்சி வச்ச ரைஸ் இருக்குங்களா, பாஸ்மதி ரைஸு, அதை வந்து இதோட சேர்த்திக்கலாங்க. இதோட மெஷர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு டம்ளரில் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஒரு 200 கிராம் டம்ளரு. இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற விதம் 4 டம்ளர் தண்ணி நான் இதோட சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதுக்கு தேவையான உப்பு, காரம், மசாலா ஐட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தால் பாருங்கள்
சாதம் வந்து உங்களுக்கு ஒரு 3/4 வாசி நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு தம்மு வந்து நம்ம எப்படி போடணும்னு கேட்டால், இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா பானை வந்து ஏற்கனவே ஹீட் இருக்கும். அதனால் இது நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும். அந்த பானையோட ஹீட்லேயே அந்த தம்மு வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். பாருங்கள், சாதமும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சாதம் வந்து சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ தண்ணி மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம். இப்போ வந்து நல்லா வெந்து சூப்பராக பலப்பலன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மெத்தடு. பானையில் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க. இப்போ அடுத்ததாக வந்து நான் லாஸ்ட்டாக தான் லெமன் ஜூஸ் சேர்ப்பேன். ஒரு லெமன் உண்டான அளவு நான் புழிஞ்சதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இந்த வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்ததான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து இதோட சேர்த்திக்கலாம். கஸ்தூரி மெத்தி ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மல்லித்தலையும் கூட சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த பாசுமதி அரிசியில் பிரியாணி எப்படி சமைக்கலான்னு பானையில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.